மார்னிங் ப்ராடக்ட் பார்ப்போம். ஈவினிங் வந்து ப்ராடக்ட் இல்லாத மற்ற விஷயங்கள், அதாவது நியூட்ரிசர்ஜ் விமன் எப்படி இந்த மாத்திரை மட்டும் யூனிக்கா இருக்கு. நியூட்ரிசர்ஜ் வந்து இட்ஸ் நாட் எ மெடிசின், ஹீமோகுளோபின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது மாதிரி தனித்தனியா பார்ப்போம். அது கூட சேர்த்து மீதி எல்லாமே பொறுமையா அழகா பார்ப்போம். சரி, அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப். ஸோ நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் தான் இதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் அ கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப்னா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல வந்து எல்லாருமே நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் அண்ட் நியூட்ரிசார்ஜ் கெய்னர் இதை பத்தி ரெண்டையும் பத்தி நீங்க கேக்குறீங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கவனமா கவனிங்க. நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப்ல என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு. இப்ப நீங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெயிட் கூட இருக்காங்கன்னா கண்டிப்பான முறையால் இப்ப உடனே அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு வந்து உடனே சேர சொல்லுங்க. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணி நேரம் அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணும் போதுதான் அவங்க உடம்பு எதனால வெயிட் போகுது, எதனால வெயிட்ட குறைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்க அவங்க உடம்புக்கு, அவங்க வாழ்க்கைக்கு பண்ற நீங்க ஒரு நன்மை. நம்ம கிட்ட நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் வாங்குறாங்களோ இல்லையோ, பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உடம்பு வெயிட் போடுறதுனால இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, வெயிட் போடுறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அதற்காகயாச்சும் வெயிட்டா இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். சரியா? சோ இது உங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பெருசு அப்படிங்கறதுனால நான் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சோ இன்னைக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மட்டும் நான் அந்த மீட்டிங்ல நம்ம இதை போட்டோ எடுத்து போட்டு விட்டுட்டு வரேங்க. வெயிட் பண்ணுங்க. சோ நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, குண்டா இருக்கிறவங்க மெலியறதற்காக. சரியா? சோ குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. சிலர் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு குண்டா இருக்க மாட்டாங்க, ஆனா உடம்புல கொழுப்பு இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்க, இதையும் நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்மளுடைய உடம்பு ஒரு 4 மேஜர் காம்பனன்ட்ஸால இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுப்பு சத்து முக்கியம், தண்ணீர் சத்து முக்கியம், நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் முக்கியம், எலும்புக்கு மேல இருக்கிற மசில்ஸ் முக்கியம், இது எல்லாமே முக்கியம். சோ அப்ப கொழுப்பும் அவசியம், பட் நல்ல கொழுப்பு தான் தேவை. நம்ம உடம்புல இருக்கிறது கெட்ட கொழுப்பு, நிறைய கொழுப்பு எப்படி உண்டாகுது, இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ காரணம் என்னவாக இருக்கும்னு கேக்குறீங்கன்னா, எல்லார் உடம்பும் எல்லாமே செய்யறதற்கு காரணம் அவங்கதான். சரி, நம்ம உடம்பு நம்ம தான் கெடுத்து வச்சுக்கிறோம். அதுவும் மெயினா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு பீப்புளுக்கு வெயிட் போடுறது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் தான். சரியா? சோ நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுறோமான்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடுறோம், டேஸ்டா சாப்பிடுறோம், அது ஹெல்த்தியா இல்லை, இதுதான் உண்மை. சரியா? சோ அதுல ரொம்ப ஆயிலி ஃபுட் இதெல்லாம் இருக்கும்போது சத்து வந்து போயிடும். சத்து எப்படி கிடைக்கும்? இது ஒரு காரணம். அடுத்தது, உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். சொலோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு குனிறோம்? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை குனிவோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை கீழே உட்காந்து எந்திரிப்பீங்க? இதுதான் பிளெக்சிபிலிட்டி. இது எத்தனை தடவை நடப்போம், மொபிலிட்டி இதெல்லாம் இருக்கணும். உங்களுக்கு இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்குன்னா, நம்மளுடைய மெயின் ஜாப் என்னதுன்னா, ஓ வாவ் சூப்பர், நான் வந்து ஒரு ஹியூமன் லைஃப் வந்துட்டேன். இந்த உடம்ப நல்லா பாத்துக்கிறது, ஒண்ணும் செய்யாம பாத்துக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய டியூட்டி. சரியா? பட் நம்ம என்ன பண்றோம்னா, இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம், இது எல்லாத்தையும் விட்டுறோம். அதாவது நீங்க வந்து கீழே குனிஞ்சு நிமிர்றத விடும்போது, கீழே உக்காந்து எந்திரிக்கிறத விடும்போது, அது உங்களுக்கு முடியாம போயிடும் ஃபியூச்சர்ல. சரியா? அப்ப மக்கள் வந்து இப்படி நம்ம உட்கார்ந்த இடத்துல ரிமோட்டு, ஃபேனு, லைட்டு, வண்டி இப்படி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப பயங்கரமா நம்மளுக்கு வேலை செய்யறது கம்மியாகுது. மிஷின்ஸ் வந்துருச்சு. சோ மனிதனுடைய உடம்புல சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு என்ன பண்ணனே தெரியாம கொழுப்பும் கூடிருச்சு. அது போக எக்ஸசைஸ். சோ முன்னாடி வீட்டு வேலைகள் பண்றதுல இருந்து அவங்க பண்ற விவசாயத்துல இருந்து அதுவே எக்ஸசைஸ். தனியா அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. பட் அப்ப இது இப்ப எதுவுமே இல்லை. நம்ம உட்கார்றோமா, அவ்வளவுதான், என் உட்கார்ந்துருக்கதான் என்னுடைய வேலையேங்கிற மாதிரி ஆயிருது. சோ எக்ஸசைஸ் பண்ணாட்டி கொழுப்பு வைக்கும். நீங்க லிஃப்ட், எஸ்கலேட்டர் அதிகமா யூஸ் பண்ணா கொழுப்பு வைக்கும். அது போக இன்னொரு காரணம், இப்ப நீங்க காரணம் எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க வெயிட் போட்டிருக்கீங்களா? ஒண்ணும் தேவையில்ல, வெயிட் போடாட்டினாலும் உடம்புல உங்களுக்கு கொழுப்பு இருக்கா, அதாவது மெயினா தொப்பை இருக்கா, நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும் எதனாலன்னு.
அது போக நியூட்ரிசார்ஜ் குண்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏன் அவங்க குண்டாகிறாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். சிலர் வெயிட் போட்டிருப்பாங்க, எப்பயும் போலதான் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க, திடீர்னு உடம்பு வெயிட் போட்டிருக்கும். அவங்களுக்கே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது. நம்மளுக்கும் என்னடா நல்லாதான் சாப்பிட மாதிரி இருக்கு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்றாங்க, அப்புறம் எப்படிங்க திடீர்னு உங்களுக்கு வெயிட் கூடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். சரியா? அதாவது நாங்க வந்து ரொம்ப வருஷமா ஒரு கவலையில இருக்கோம், பயங்கர ஸ்ட்ரெஸ், எனக்கு அதனால வெயிட் போட்டிருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால வெயிட் போடும். இன்னும் வந்து ஒரு 10-15 பிரச்சனை ஸ்ட்ரெஸ்னால வரும். சோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. அடுத்தபடியாக கிராஷ் டயட்டும் காரணம். இஷ்டத்துக்கு அவங்களாவே அவங்களுக்கு தெரிஞ்ச டயட்டை ஃபாலோ பண்ணி நிறுத்தி பண்றதும் வெயிட் போடுறதற்கு காரணம். டைமுக்கு நேரத்துக்கு சாப்பிடாம விடுறது, காலையில சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடுறது, மத்தியம் காலையில கம்மியா சாப்பிட்டுட்டு நைட் நிறைய சாப்பிட்டு வைக்கிறது, இதுவும் காரணம். சரியா? அது போக இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளியில பார்ட்டி ஃபங்க்ஷன் இப்படின்னு சொல்லி போக்கிட்டு இருக்கோம். மீட்டிங் ஏதாச்சும் இருக்கும்போது இப்ப எல்லாமே ஜங்க் தான். சரியா? ஒரு மீட்டிங்ல வந்து எனக்கு வந்து அவங்க பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருந்தாங்க, எனக்கு வந்து ஒரு காலிஃபிளவர் மஞ்சூரியன் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நீங்க சாப்பிடும் போதே உங்களுடைய உடம்புல நிறையாவும் சாப்பிட்டு வச்சிருவோம், ஆயில் கண்டென்ட் நிறையாவும் போயிடும். அது கூட சேர்த்து நம்ம உடம்புல அந்த கொழுப்புங்கிறது எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டே போகும். இது ஒரு காரணம். அடுத்தபடியாக லேட் நைட், அதாவது உங்க உடம்புக்கு நம்ம 7 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துடணுமா. ஏன்னா அடுத்து நம்ம வந்து உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, நீங்க வயிறுக்கு சாப்பாடு போட போட வயிறு நீங்க என்ன எந்த நேரம் போட்டாலும் அது டைஜஸ்ட் பண்ணணும்ல. அது தூங்குற நேரம் நம்ம கொடுக்க கூடாதுல்ல, அது தூங்கணும்ல. சரியா? ஏன்னா அதுவும் ரெஸ்ட் எடுக்கும்ல. அது தூங்க போற நேரம் போய் நிறைய சாப்பாடை 10 மணிக்கு கொடுத்துட்டு நீங்க டபக்குன்னு படுத்து தூங்கிடுறீங்க. அது உள்ள வேலை செய்யணும்ல. நீங்க தூங்குறீங்க, நீங்க தூங்கும்போது அதுவும் தூங்கணும். நீங்க தூங்காம அது வேலை செய்யுமா? அதுவும் அது தூங்கிடும். அப்ப அந்த டைஜஷன் வந்து நமக்கு கரெக்டா நடக்காது. அது அப்படியே போய் உடம்புல கொழுப்பா ஓட்டிடும். இது எல்லாமே ஒவ்வொரு காரணம். இந்த காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சு உங்க உடம்புக்கு எது கெட்ட உங்க உடம்புல ஏன் வெயிட் போடுதோ அந்த காரணத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியாக நம்ம சாப்பிடுற சாப்பாடுல சத்து இருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஒரு கை சாக்லேட்டும் ஒரு கை பாதாமும் சேம் ஆயிடுமா? பாதாம் தானே சத்து. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது எவ்வளவு சத்து இருக்கு, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்க்கணும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? சோ யாராச்சும் ஒருத்தங்க வெயிட் போட்டிருக்கு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட என்ன காரணத்தினாலும் அவங்களுக்கு வெயிட் போடுது, அவங்க பண்ற வேலை காரணமா, அவங்க பண்ற சாப்பாடா, எக்ஸசைஸ் இல்லாததா, என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடம்புக்கு இப்போ நீங்க ஒரு 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னா 4 இட்லியில இருக்கிற எனர்ஜி எடுத்து உங்க உடம்பு கொடுத்துருச்சுன்னா அது எல்லா செல்ஸ்க்கும் போய் கொடுத்துரும். நீங்க கூட சாப்பிடுற இந்த ஒரு 3 இட்லிய உங்க உடம்பு வந்து சேர்த்து வைக்காது. சரியா? சோ அப்ப நம்ம சாப்பிடுற எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் சாப்பாடு எல்லாமே அதுக்கு ஏத்த, இப்ப பாருங்க இந்த 2 சைடு பால் வச்சிருக்காங்களா, இந்த சைடு இருக்கிறது பெரிய பால் வந்து நீங்க சாப்பிட்டு வச்சதுல இருந்து கேலோரிஸ், ஒண்ணும் இல்ல எனர்ஜி. சாப்பிட்ட சாப்பாடுன்னு நினைச்சுக்கோங்க. சாப்பிட்ட சாப்பாடு நிறைய இருக்கு. அதை எந்த அளவு செரிச்சு வச்சிருக்கோம், எந்த அளவு நம்ம பர்ன் பண்ணி வச்சுக்கோம்னா இவ்வளோண்டி வேலை செஞ்சிருக்கோம். சாப்பிட்ட சாப்பாடு நிறைய இருக்கு, உங்க உடம்புக்கு என்ன பண்ணன்னு தெரியாது, அது அப்படியே போய் கொழுப்பாதான் ஒட்டி வச்சிரும். சரியா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யாட்டி அது எல்லாமே வெயிட் கெயினுக்கு ரீசன். அப்ப வெயிட் கெயின் ஆகுனா என்னங்க, அதனால இப்ப என்ன அப்படி ஆயிடுச்சு. இப்ப ஏதாச்சும் ஒண்ணுன்னா அதனால இப்ப என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் குண்டா இருக்காங்க, எல்லாரும் தொப்பை இருக்கு அப்படிங்கறதுனால ஆட்மன் அவுட்டா யாருக்குமே தெரியல. இப்போ உலகத்துல யாருக்குமே தொப்பை இல்ல, நீங்க மட்டும் தொப்பையோட இருக்கீங்கன்னா நீங்க தொப்பைய குறைச்சிருப்பீங்க எப்பயோ. சரி, அதுதான் உண்மை. யாருக்குமே சுகர் கிடையாது. எனக்கு சுகர் வந்திருந்துச்சுன்னா பயம் கொடுத்துரும். எப்படியாச்சும் எக்ஸசைஸ் பண்ணி இது பண்ணி எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணம் வரும். அப்ப யாருக்குமே வராதது ஒண்ணு யாருக்காச்சும் வரும்போது ஒரு பயம் கொடுக்கும். ஐயோ இங்க யாருக்குமே தொப்பை இல்லை, எனக்கு மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எல்லாரும் தொப்பையோட தாங்க இருக்காங்க, அதனால இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரியா? அப்போ ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க, தொப்பை இருக்கிறவங்க தொப்பைய குறைக்கணுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறைக்கணும். இதுல என்ன கேள்வி? சரியா? சோ அது சிலருக்கு வந்து தெரியாது.
தொப்பையை குறைக்கணும், அதனால கெட்டது நம்ம உடம்புல மெயினா தொப்பை. ஏன் தொப்பையை பத்தி சொல்றேன்னா அது ரொம்ப கெட்ட கொழுப்பு, அதனாலதான் அதை பத்தி சொல்றேன். வெயிட் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வெயிட்டை குறைக்கணும். நான் வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக நிறைய டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்றவங்களும் நம்ம நியூட்ரிஷார்ஜர்ஸை பிடிச்சி அழகா டயட் இது பண்ணணும். டாக்டர் சிலருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. சில ஹெல்த் கன்சர்ன்ஸ்க்கு வெயிட்டை தே மஸ்ட் ரெடியூஸ். எப்படி பண்ணியாச்சும் டாக்டர் வெயிட் குறையணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக சாப்பிடாம இருந்து வெயிட் குறையிறது தப்பான முடிவு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா நியூட்ரிசார்ஜர்ஸை வந்து எடுத்துக்க சொல்லணும். சரியா? சோ அப்ப வெயிட் கூட இருந்தா என்னங்க வரும்னு கேட்டீங்கன்னா, வெயிட் கூட இருந்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட நோய்கள், டிஃப்ரெண்டா இருக்கிற நோய்கள் வெயிட் கூட இருக்கிறதுனாலதான் வருது. அதுல ஒரு டாப் 5, 6 சொல்றேன் பாருங்களேன். சர்க்கரை நோய் எதுக்குங்க வருது? வெயிட் கூட இருந்தா வருங்க. பிபி ஏங்க கூடுது? வெயிட் கூட இருந்தா இருக்குங்க. ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, சர்டைன் டைப் ஆஃப் கேன்சர், முட்டி வலி, முதுகு வலி, எனக்கு இது எல்லாம் எனக்கு மூச்சு விட ரொம்ப கடினமா இருக்கிறது, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், பிசிஓடி பிரச்சனை, தூக்கம் வராம இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே எதுக்காக வரும்? சர்டைன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் கூட ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனாலதான் வரும். இப்ப தொப்பை இப்படி இந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி இருக்கிறது உங்களுக்கு அசிங்கமா உங்களுடைய பாடியே வந்து ரொம்ப அன்அட்ராக்டிவ் ஆயிருது. சரியா? பட் பெர்சனாலிட்டி போச்சு, அதை விடுங்க, இருந்துட்டு போகுது. எப்படி இருக்கீங்கிறது முக்கியம்தான், பட் அது மெயின் கிடையாது. உங்க உடம்புக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கதான் ரொம்ப பெரிய விஷயம். சரியா? சோ குண்டா இருக்கிறவங்க உடம்புக்குள்ள எந்த ஃபங்க்ஷன், எந்த பாடி பார்ட்ஸும் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க உங்க வேலை பாக்குறீங்க, அதுக்கு வந்து கை தான் தேவைப்படுது. கையை வச்சு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த கையை வந்து நான் நல்லா இருக்க ஒரு ரோப்பை வச்சு கெட்டிட்டு இப்ப வேலை பாருங்க அப்படின்னு சொன்னா எப்படிங்க முடியும்? கையை கெட்டிருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கொழுப்பு வச்சு அடைச்சிருச்சுன்னா அதால வேலை செய்ய முடியாது. சோ இப்ப நீங்க உங்க கையை நல்லா இருக்கமா நான் ரோப் வச்சு கெட்டிட்டேன். நீங்க எவ்வளவு வேலை கையை கெட்டிக்கிட்டே பண்ண முடியும்? பண்ணலாங்க, பட் கஷ்டமா இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டே இப்படி 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 பண்ணணும், கஷ்டம்னு சொல்றோம்ல. கொஞ்சம் தானே பண்ண முடியும், எல்லாம் ஃப்ரீயா பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற உறுப்புகள், அனைத்து உறுப்புகளும் கொழுப்பு இருந்துச்சுன்னா கஷ்டம்தான் படும். பர்சனாலிட்டி போகுது மெயின், பட் உடம்பு போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க யோசிக்கணும். சரியா? சோ ஒன்ஸ் ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நினைச்ச ட்ரெஸ் போட முடியாது. சரியா? சோ நீங்க அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதாவது ரொம்ப குண்டா இருக்கிறவங்கள பாருங்களேன், அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஐயோ நம்ம ரொம்ப குண்டா இருக்கோமே அப்படிங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம எல்லாரும் பார்த்து என்னடா இவ்வளவு குண்டா இருக்காங்க நினைப்பாங்க அப்படின்னு ஃபீல் இருக்கும். பட் எல்லாருமே அப்படி பார்த்து நினைப்போம், அதுவும் ஒண்ணு. யாராச்சும் ஒருத்தங்க இப்படி இவ்வளவு குண்டா இருக்காங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்கள அப்படியே பார்ப்போம். உள்ள ஏறும்போது வரும்போது, ஏன்னா எவ்வளவு குண்டா இருக்காங்க, இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அது ஒரு லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கத்தான் செய்வோம். இதுவே அவங்கள வந்து டிப்ரெஷன்ல கொண்டுட்டு போய் விட்டுருமா, ஒரு வகையான டிப்ரெஷனை கொண்டுட்டு போய் விட்டுரும். சரியா? 1 செகண்ட். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குண்டா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நீங்க தனியா, யாருன்னே முன்ன பின்னன்னு தெரியாதவங்க கிட்ட கூட நீங்க போய் உட்காந்து சும்மா பேசலாம். சோ உங்களுக்கு நான் ஒரு வெல்னஸ் கோச் தான். நீங்க வெயிட் போடுற ரீசனை என்னால கண்டுபிடிச்சு அதை கரெக்டா நான் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட முடியுங்க அப்படின்னு சொல்லி நீங்களாவே போய் பேசுங்க. டிப்ரெஷன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அதை என்ன பண்ண எப்படி குறைக்க அப்படின்னு கூட தெரியாம இருக்கும். சரியா? இது நீங்க அவங்க பண்ற நன்மை. சோ டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கறதற்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுவே அவங்க உடம்புக்கு போய் ரொம்ப தீமை விளைஞ்சிருது. சாப்பிடாம இருக்கிறது, எதையாச்சும் கொஞ்சம் சாப்பிடுறது, ரொம்ப எக்ஸசைஸ் மட்டும் பண்றது, இது எல்லாமே தவறான ஒன்று. சரியா? இப்ப அப்படி போகி முடியும் போது
ஏங்க நான் வெயிட் குறைக்கணும்னு நினைச்சேங்க, அதே மாதிரி குறைஞ்சிட்டேங்க. ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 6 கிலோ 7 கிலோ குறைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். சரியா? சோ நீங்க வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கும் போது நம்பர் குறையறதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்பர் குறையும். ஏன்னா நீங்க ஏதோ பண்ணி சாப்பிடாமலா இருந்தா வெயிட் குறையதானே செய்யும். பட் உள்ள உங்களுக்கு தண்ணீர் சத்து போயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து மசில்ஸ் கரைஞ்சிருச்சு, போன் டென்சிட்டி குறைஞ்சிருச்சு, இன்னும் நிறைய நல்ல சத்தை வந்து இழந்திருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அப்படி விட்டுட்டோம்னா, முன்னாடி நீங்க செஞ்ச வேலையோட இப்ப உங்களால வேலை செய்யவே முடியாது. ரொம்ப இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிரும். அது போக உங்களுக்கு தெரிஞ்ச வழிகள்ல, தவறான வழிகள்ல டக்குனு வெயிட்ட குறைக்கிறது, ஒரு மாதிரி முகம் சுருக்கம், ஸ்கின் எல்லாம் சுருங்கிரும். சரியா? இப்ப என் ஃபேஸ்ல வந்து இப்படி இங்க எனக்கு இங்க இப்படி கன்னம் இருக்கு. நான் ரொம்ப வெயிட் குறைஞ்சுட்டேன்னா, இந்த அடியில இருக்கிற இந்த கொழுப்பு இது எல்லாம் மசில்ஸ் எல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா, இந்த ஸ்கின் என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படி தொங்கிடும். சரியா? அது வயதான தன்மையை கொடுக்கும். நல்லாவே இருக்காது. இது நம்ம நிறைய பேரு ஹீரோயின்ஸே நம்ம பார்த்திருக்கோம். சரியா? திடீர்னு குண்டா இருப்பாங்க, பயங்கரமா முறிஞ்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன் சிலர் வெயிட் குறைஞ்சோட ரொம்ப அசிங்கமாறாங்க, வெயிட்ட குறைஞ்சோன்னா ரொம்ப அழகாகுறாங்க அப்படின்னு நான் காரணம் சொல்றேன். சோ சிலர் ஜிம்முக்கு போயிட்டு டக்குன்னு நிறுத்திருப்பாங்க. ஜிம்ம நிறுத்தினோடனே திரும்ப வெயிட் வந்து பயங்கரமா போட்டிருக்கும். அது போக ரொம்ப எக்ஸசைஸா பண்ணி 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 வெயிட்ட குறைக்கிறேன்னா அது பிசிக்கல் வீக்னஸ்ல போய் விளைச்சோம். சாப்பாடும் இருக்கணும், எக்ஸசைஸும் இருக்கணும்ப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ நீங்களாட்ட தெரியாம ஏதாச்சும் பண்றது மசில்ஸ கரைச்சிரும். அப்ப இதுதாங்க சரி வழி. சரி வழி ஒரு மனிதன் உடம்பில் கொழுப்பை மட்டும் கரைக்கணும். சரியா? இந்த 2 டேப்லெட் நம்ம போட்டுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யார் ஒருத்தங்க தெரியாம தண்ணீர் சத்து, மசில்ஸ் இது எல்லாத்தையும் கம்மி பண்றாங்களோ, அவங்க உடம்பு வெயிட்ட குறைச்ச உடனேயே ரொம்ப வீக் ஆயிடும். அன்ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க. வேலையே செய்ய முடியாது. வெயிட் குறைஞ்சிருப்பாங்க, பயங்கரமா விளைஞ்சிருப்பாங்க. பட் ரொம்ப வயசான மாதிரி தெரியும். இதுவே நல்ல முறையில வெயிட் குறைச்சா அவங்களுடைய உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். ரொம்ப அழகாகுவாங்க. என்னங்க 60 வயசுன்னு சொல்றீங்க, திரும்ப உங்களுக்கு பார்க்க 30 வயசு மாதிரிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். காரணம் உடம்புல கொழுப்பு மட்டும் குறைச்சிருக்காங்க. இப்ப எது முக்கியம்? உடம்புல வெயிட் கம்மியாகணும். பட் எப்படி கம்மியாகணும்? கொழுப்பு மட்டும் கம்மியாகணும். இதுதான் மெயின். சரியா? அப்போ ஓவரால் வெயிட் உங்களுக்கு நம்பர் குறையுதா அப்படிங்கிறது முக்கியமான்னு கேட்டீங்கன்னா முக்கியம். பட் அந்த வெயிட்ல உங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு வந்து கரையணும். அப்ப பாடி ஃபேட்னா என்ன? உங்க வெயிட்ல இருக்கிற டோட்டல், உங்களுடைய டோட்டல் வெயிட் வந்து எனக்கு 70. அந்த 70ல எவ்வளவு உங்களுக்கு போன் டென்சிட்டி இருக்கு, எலும்புடைய வெயிட் எவ்வளவு, கொழுப்புடைய வெயிட் எவ்வளவு, அப்படி தனித்தனியா எடுத்து நம்ம உடம்ப பிரிச்சு வச்சோம்னா அந்த ஃபேட் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும்னா, ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய உடம்புல கொழுப்பின் அளவு 20% ஆண்களுக்கு கம்மியா இருக்கணும். சரியா? பெண்களுக்கு 25% கம்மியா இருக்கும். இது பாடி ஸ்கேனர் மிஷின்ல ஏறி நிக்கும் போதுதான் அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். பாடி ஸ்கேனர் மிஷின் இல்லாம ஒருத்தங்களால அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, முடியாது. கொழுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். பட் அக்யூரேட்டா அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்க உடம்பு வெயிட்ல இந்த மசில் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும்னா, ஆண்களுக்கு 45 அண்ட் அபோவ், பெண்களுக்கு 36 அண்ட் அபோவ். சரியா? மசில்ஸ் இருக்கணுமா? இருக்கணும். மசில்ஸ் இருந்தாதான் வேலை பார்க்கவே முடியும். சோ சிம்பிளா எனக்கு பாடி ஸ்கேனர்லாம் இல்லைங்க. அப்ப அவங்க உடம்புல வந்து கொழுப்பு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒண்ணும் கிடையாது. அவங்க உடம்புல கொழுப்பு தொப்பை இருக்கான்னு பாருங்க. இருந்தாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கெட்ட கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். சரி, தொப்பை எல்லாமே கெட்ட கொழுப்பு தான். அது போக உங்ககிட்ட ஒரு இன்ச் டேப் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு பெண்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களுடைய செஸ்டையும் ஹிப்பையும் நம்ம மெஷர் பண்ணணும். இடுப்பு சுற்றளவும் உங்களுக்கு செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸையும் எவ்வளவு சுற்றளவு இருக்குன்னு மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு சுற்றளவு செஸ்ட்டை விட பெண்களுக்கு 8 இன்ச் கம்மியா இருக்கணும். மேல விட உங்களுக்கு கீழே கம்மியா இருக்கணும். இதுவே ஆண்களுக்கு மேல செஸ்ட்டை விட கீழே இடுப்பு சுற்றளவு 4 இன்ச் கம்மியா இருக்கணும்.
பெண்களுக்கு மட்டும் இது என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறையுது. காரணம் மெயினா டெலிவரி. சரியா, இது இயற்கையான ஒன்றுதான். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உடம்பு வந்து வெயிட், நம்மளுக்கு அந்த டெலிவரி ப்ராசஸ் நடந்ததுனால மெயினா நார்மல் டெலிவரிலாம் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இடுப்பல்ல எலும்பு அகண்டு அந்த வெயிஸ்ட் வந்து சுற்றளவு வந்து கூடிரும். சரியா, இது நீங்க முடிஞ்ச அளவு திரும்ப நார்மல் கொண்டுட்டு வர முடியுமான்னு சொன்னா ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ்னால கொண்டுட்டு வர முடியும். சோ இதுதான் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்ப தொப்பை இருக்கிறவங்களுக்கு நாங்க என்ன சொல்லணும்னா அது பேர் வந்து விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே ஒரு நிமிஷம் 27 பேர் இருக்கும். இந்த 27 பேரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ற மாதிரி உங்களுடைய உடம்புல கொழுப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. சரியா, ஃபர்ஸ்ட் தொப்பை இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் வயிறு மெயினா பிடிச்சு கையில கொழுப்பு இருக்கலாம், கழுத்துல எல்லாமே இருக்கும். பட் தொப்பை எவ்வளவு இருக்கு அப்படின்னு தொட்டு பாருங்க. சரியா, நல்லா அப்படி பிடிக்கிற மாதிரி இவ்வளவு பெருசா இருக்குங்க, நல்லா அப்படி பானை மாதிரி இருக்குங்க. அப்பனா நீங்களும் உங்க உடம்புல கொழுப்பை குறைச்சிருக்கணும். அதுல கெட்ட கொழுப்புலயே 2 கெட்ட கொழுப்பு இருக்கு. சரியா, கொழுப்பு கெட்டதுதான், நல்ல கொழுப்பு இருக்கு. பட் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது கெட்ட கொழுப்பு. அதுலயே 2 இருக்கு. அது எந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வயிறை உங்களுடைய தொப்பையை நீங்க பிடிச்சு பார்க்கும்போது மேல இருக்கிற லேயரை வந்து அப்படியே பிடிச்சு பாருங்க. மேல தோல் இருக்கு, இருக்கா? தோலுக்கு கீழே உங்களுக்கு இருக்கிறது வந்து அந்த உங்களுக்கு சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலுக்கு கீழே அப்படியே படிஞ்சிரும். சரியா, சோ இதை நீங்க வந்து அப்படியே தொட்டு பாருங்க. இதுவும் கெட்டதுதான். பட் எப்படி இருக்கும்னா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த கொழுப்பை வந்து உங்களால கையால பிடிக்க முடியும். தனியா ஒரு ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும், விழுக்கு விழுக்குன்னு இருக்கும். அப்படி எல்லாம் பிடிக்க முடியுதான்னு பாருங்க. இது ஒரு வகையான கொழுப்பு, இதுவும் கெட்டதுதான். பட் அதுக்கும் கீழே, அதாவது உள்ள இருக்கிற உறுப்புக்களை சுத்தி படிஞ்சிருக்கிறதுக்கு வந்து விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். இது ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. விசரல் ஃபேட் உங்க உடம்புல எதை வெளிப்படுத்தும்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தாலையும் வேலை பார்க்க முடியலன்னு ஒரு அலாரம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். மேம் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தொட்டுலாம் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம் இழுத்து இப்படி மூச்சு நீங்க இழுங்க. உள்ள நீங்க இன்ஹேல் பண்ணும்போது, உள்ள இழுக்கும் போது அந்த தொப்பை வந்து அப்படியே உங்களுக்கு உள்ள அப்படியே போயிட்டு திரும்ப நீங்க எக்ஸேல் பண்ணும்போது வெளியில வருதா? அப்படி வந்துச்சுன்னா அதாவது நிறைய ஃபுல்லா நீங்க பார்க்கும்போது அது உங்க உள்ள இருக்கிற உறுப்புகளை சுத்தி இருக்கு. உள்ள இருக்கிற உறுப்புகள் இருக்கிற சுத்தி இருக்கிற கொழுப்பை கரைக்கிறது மிக 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 கடினம். சரியா, அப்ப இந்த உள்ள இருக்கிற கெட்ட கொழுப்பு எப்படி இருக்கும்னா உங்களுடைய வயிறை சுத்தி இருக்கும், சிறுகுடல், உங்களுடைய லிவர், இதெல்லாத்தையும் சுத்தி இருக்கும். இந்த படத்துல வந்து மஞ்சள் கலர்ல தெரியுதுல்ல. சரியா, சோ இந்த மஞ்சள் கலர் எல்லாமே உங்களுக்கு விசரல் ஃபேட். இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த உறுப்புகளை சுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க முதுகெலும்புக்கு பின்னாடி இருக்கு, முன்னாடி இருக்கு, வயிறை சுத்தி இருக்கு, வயிறுக்கு கீழே இருக்கு, மேல இருக்கு. இது என்ன பண்ணும்னா நான் இப்ப கையை கெட்டி போட்டிருப்போம்னு சொன்னேன்ல, அது மாதிரிதான் உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு சிமெண்ட்டை வச்சு பூசி வச்ச மாதிரி கொழுப்பு வச்சு அடைச்சிட்டோம்னா அது எப்படி வேலை பண்ணும்? இத கிடைக்கிறது ஈஸி கிடையாது. யாராச்சும் நம்ம கிட்ட வந்து இது வந்து எனக்கு ஒரே மாசத்துல கரைச்சலாமான்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு வருஷமா நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. 5 வருஷமா, 6 வருஷமா, நீங்க வருஷம் எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு அளவு உள்ள ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். அப்ப தொப்பை இருக்கு, எனக்கு சுகர் வர சான்ஸ் இருக்கா, ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கா, ஜாயிண்ட் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னா 100% இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் தட் இஸ் விசரல் ஃபேட். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முட்டி வலி வருது, முதுகு வலி வருது, ஏன் வருது? அந்த எலும்பால மேல இருக்கிற வெயிட்ட தூக்க முடியல. உங்க கால் எவ்வளவுதான் தூக்கி உங்க உடம்ப தூக்கி நின்னுகிட்டே இருக்கும். அதுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதானே. அது எவ்வளவு தாங்க முடியுமோ. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதற்கு காரணமும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு தான். அந்த ஃபேட் டிஷ்யூஸ் சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான புரோட்டீனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடம்புல இருக்கிற அந்த ஃபேட் டிஷ்யூஸ் அது உங்க உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷனை உற்பத்தி பண்ணும். சரியா, சோ இன்ஃப்ளமேஷனா என்னங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உள்ள ஒரு வலி, எரிச்சல், இது எல்லாமே இருக்கும். நீங்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்ஃப்ளமேஷன் தான் நோய்கள் வர்றதற்கு ஒரு அறிகுறி மாதிரி. இந்த இடத்துல இதாயிட்டு இருக்குன்னா உள்ள அது டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்பே அழகா என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லும், அது பேசும். நீங்க கவனிச்சு பாருங்களேன். அதை வந்து நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும்.
புரிஞ்சுக்க தெரியாம இப்ப ஏதாச்சும் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, பயங்கரமா நெஞ்சு எரியும் ஹோட்டல்ல போய். அது ஹோட்டல்ல போய் நிறைய சாப்பிட்டதுனால நெஞ்சு எரியுதுன்னு தெரியுதுல்ல. பட் அடுத்த தடவை பண்ணாம இருப்போமானா இல்ல. நல்லா பிரியாணி இதுன்னு வெளியில சாப்பிட்டுருப்போம். ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்த தடவை அப்படி குறைப்போமானா இல்ல. எக்ஸசைஸ் பண்ணாமயே விட்டு அப்படியே கை கால்லாம் வலி, கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும். திரும்ப எக்ஸசைஸ் பண்ணுவோம்னா இல்ல. இப்ப நம்ம உடம்பு சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. கண்டிப்பான முறையில் ஃபேட்ட குறைக்கணும், மசில்ஸ குறைச்சிடக்கூடாது. இதுதான் மெயின். போன் டென்சிட்டியும் குறைக்கக்கூடாது. அப்ப அதுக்கு நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா உள்ள போய் அது எதை குறைக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? சோ அதுல சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டா கொழுப்பை மட்டும் கரைக்கிறதுக்கான பொருட்களை தான் உள்ள வச்சிருக்காங்க. அப்ப கிரீன் காஃபி பீன், டொனாலின், குடம்புளி, நார்ச்சத்து, ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அமெரிக்கால இருந்து வாங்கி உள்ள வச்சிருக்காங்க. சும்மா நம்மளே திரிச்சு பொடி பண்ணி இல்ல. அமெரிக்கால இருக்க கம்பெனி டியூபான்ட்ன்ற கம்பெனி அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் வாங்குறோம். ஃபைபர் வந்து ஜப்பான், சிஎல்ஏ வந்து ஜெர்மனி. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் உள்ள சேர்த்துருக்கோம். சரியா? அப்ப ஃபேட் பர்ன் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். நீங்க வேணா கிரீன் காஃபி பீன் போட்டு பாருங்க கூகுள்ல. நான் முடிச்சதுக்கு அப்புறம் கிரீன் காஃபி பீன் போட்டாலே ஃபேட் பர்னர்னு வரும். கொழுப்பை கரைக்கக்கூடியது, கெட்ட கொழுப்பை உடம்புல இருந்து கரைக்கக்கூடியது. அப்ப இதுல இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம உள்ள சேர்த்திருக்கிறது காரணம் கொழுப்பை கரைக்கும். கொழுப்பை கரைக்கும்ன்றனால பச்சை காஃபி கொட்டைய உள்ள சேர்த்திருக்கோம், வறுத்த காஃபி கொட்டை கிடையாது. யார் ஒருத்தங்க பச்சை காஃபி எடுத்துக்கிட்டே வராங்களோ அவங்க உடம்புல கண்டிப்பான முறையில் வெயிட்ல இருக்கிற கொழுப்பு குறையும். இட்ஸ வந்து ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. சோ வறுத்த காஃபி கொட்டையில கஃபைன் இருக்கும். பச்சை காஃபில வந்து கெஃபைன்ங்கிற பொருள் இருக்காது. கெஃபைன் ஓவரா எடுத்தா நல்லது கிடையாது. அது போக நம்ம வறுத்த காஃபி கொட்டையை பொடி பண்ணி தான் காஃபி பவுடர். அதை குடிக்கும் போதுதான் தூக்கம் வராம பிரிஸ்கா இருக்கு. இதை குடிக்கும் போது அப்படி கிடையாது. தூக்கத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? அப்ப இது வந்து கிளினிக்கலி ப்ரூவன் ஒன் டு ரெடியூஸ் யுவர் ஃபேட் டிஷ்யூஸ். சரியா? சோ இது வந்து கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபேட் பர்னர் கிரீன் காஃபி பீன் அப்படிங்கிறது. அது போக சுகர் லெவலையும் உங்களுக்கு அழகா கண்ட்ரோல் வச்சிருக்காரு. டொனாலின் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது லினோலெனிக் ஆசிட் இருக்கு. இந்த ஆசிட் ஃபேட் செல்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். குண்டா இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஃபேட் செல்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் இதா இருக்கு, இப்ப ஒல்லியா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது எல்லாத்தையும் அப்படியே சுருக்கி 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 உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் வெளியில தள்ளிடும். சரியா? அப்ப என்ன வேணும் நம்மளுக்கு? உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்குரிய பொருளும். சிலர் குண்டா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னால சாப்பாடை கட்டுப்படுத்த முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. நமக்கே தெரியும் இவ்வளவு சாப்பிட்டா அப்புறம் வெயிட் இப்படி போடாம என்னங்க ஆகுறதுன்னு. சரி, ஏங்க இவ்வளவு வெயிட் போடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பதில், சாப்பாடை குறைக்க முடியல. அது வந்து உண்மை. அவங்களுக்கு வந்து பசி இருக்கும். அவ்வளவு சாப்பிட்டாதான் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து நிறைய சாப்பிட்டு வச்சிடுறீங்க, பசிக்கிறதுனால தானே சாப்பிடுறீங்க. அந்த பசித்தன்மையே கட்டுப்படுத்துறதற்கு தான் உள்ள பொருட்கள் சேர்த்திருக்காங்க. பசியே கம்மியா தான் இருக்கும். சரியா? சோ குடம்புளி எல்லாம் உள்ள வச்சிருக்கிறது அவங்களுக்கு அபாரமா பசிக்காது. ஒரு 4 இட்லி சாப்பிட பத்தி சாட்டிஸ்ஃபைடா உணருவாங்க. எனக்கு போதும், கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுவே அவங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை தங்க விடாதுல்ல கரெக்டா சாப்பிட்டா. சரியா? அது ஒரு வகை. அதனால அதையும் உள்ள வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு வந்து வெயிட் குறையுமான்னு கேள்வியே வேணாம். 100% வெயிட் குறையும். அடுத்தபடியாக இதுல ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் உள்ள வச்சிருக்காங்க. சரியா? நீங்க எல்லாருமே கேள்வி கேட்கலாம், மேம் வெயிட்ட குறைக்கிற பொருளுக்குள்ள ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் எதுக்கு? புரோட்டீன் எதுக்கு? புரோட்டீன் வந்து வெயிட் போட்டுறாதான். நம்ம எவ்வளவு கிளாஸ் எடுத்தாலும் திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி அதுதான். மேம் ஆல்ரெடி உங்க வெயிட் போட்டிருக்காங்க மேம், அப்ப நம்ம வந்து புரோட்டீன் எடுக்க சொல்லலாமா மேம்? புரோட்டீன் வெயிட் போட்டுறாது, புரோட்டீன் வெயிட் போட்டுறாதுன்னு. அப்படி கிடையாது. புரோட்டீன்ஸ் வந்து மசில்ஸ் வைக்கும் உண்மை. பட் ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொழுப்பு கரைக்கும். நல்ல புரதம் கொழுப்பை கரைக்கும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்ல புரதம் என்ன பண்ணும்? கொழுப்பை கரைக்கும். அது போக யார் ஒருத்தங்க நல்ல புரோட்டீன் எடுத்துக்கிட்டே வரீங்களோ உங்களுடைய உடம்புக்கு அது ஒரு செட்டேட்டிவ் ஃபீல் கொடுக்கும். திருப்தியான ஃபீல், நல்லா சாப்பிட்டோம்ப்பா அப்படிங்கிற மன நிம்மதி கொடுக்கும். அது போக நீங்க வந்து நொறுக்கு தண்ணி ரொம்ப சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா, புரோட்டீனை ரெகுலரா எடுத்தீங்கன்னா நொறுக்கு தண்ணி சாப்பிட்றத விட்டுருவீங்க. சரியா? நம்ம என்ன பண்றோம்?
மசில்ஸ் கரையக்கூடாது, கொழுப்பு கரையணுங்கிறதற்காக புரோட்டீனையும் வச்சிருக்கோம். சரியா? சோ அப்ப உங்களுக்கு புரோட்டீன் வச்சதற்கு காரணம் அதுதான். எல்லார் உடம்புலையும் தெர்மிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த தெர்மிக் எஃபெக்ட்னா என்னன்னா, எந்த அளவுக்கு உங்க உடம்பு கேலோரிஸ பேர்ன் பண்ணுது அப்படிங்கிறது தான் தெர்மிக் எஃபெக்ட். எப்படி? டெய்லி நம்ம என்ன பண்றோம்? மிருகம், மனுஷங்க எல்லாருமே உயிரினம் எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா சாப்பாடு வேணும். பசிக்கும், சாப்பிடுறோம். சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். உள்ள போய் சாப்பாடெல்லாம் குட்டி குட்டியா பிரேக் டவுன் ஆகும். குட்டி குட்டியா பிச்சு 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 அந்த ஒரு சத்து வந்து இன்னொரு சத்தா மாறும். மாறி உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜியை வச்சு உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் இந்தாங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி கண்ணு, காது, மூக்கு எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்லுக்கும் சாப்பாடு போய் சென்றடையும். சப்போஸ் எங்கேயாச்சும் ரிப்பேர் இருந்துச்சு, நீங்க ரொம்ப டிராவல் பண்ணிட்டு வந்தீங்க, டயர்டா இருக்கு, எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா அதெல்லாம் ரிப்பேர் நடக்கணும் உடம்பு. அந்த நம்ம கொடுக்குற சாப்பாடை வச்சுதான் சீக்கிரமா ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் நடத்தும். திரும்ப தூங்குறோம், திரும்ப காலையில உங்களுக்கு சாப்பிடுறோம், எனர்ஜி கிடைக்குது, திரும்ப தூங்குறோம், எந்திரிக்கிறோம், பசிக்குது, சாப்பிடுறோம், எனர்ஜி கிடைக்குது. இது பேரு தான் தெர்மிக் எஃபெக்ட். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த டைஜஷன், அப்சார்ப்ஷன் இது எல்லாம் நடக்கிறதற்கு பெயர் தெர்மிக் எஃபெக்ட். இந்த தெர்மிக் எஃபெக்ட் நிறைய நடக்கணும், நிறைய நடக்கணும். சரி, அதாவது கடன்னு நம்ம உடம்புல எனர்ஜி எல்லாத்துக்கும் கொடுத்து திரும்ப அந்த சாப்பாடு கொழுப்பெல்லாம் ஒட்ட விடாம வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ற தெர்மிக் எஃபெக்ட் நிறைய நடந்தா தான் நல்ல எனர்ஜி கிடைக்கும். இது தெர்மிக் எஃபெக்ட் நிறைய நடக்கிறதற்கும் கம்மியா நடக்கிறதற்கும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு தான் முக்கியம். நீங்க என்ன சாப்பாடை கொடுக்குறீங்க அதுக்கு அதுக்கு அது மாதிரிதான் தெர்மிக் எஃபெக்ட் கூட குறைய நடக்கும். நான் வந்து புரோட்டீன் நிறைய சாப்பிட்டேங்க. இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பால் குடிச்சேன், முட்டை சாப்பிட்டேன், கறி சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன், இன்னும் பாதாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கிறத சாப்பிட்டிருக்கீங்க. சரியா? பருப்பு, சுண்டல். அப்ப இந்த தெர்மிக் எஃபெக்ட் வந்து உள்ள நல்லா நடக்கும். என்னங்க, நாங்களே 2 வேளை 3 வேளை எங்க வீட்டுல ரைஸ் தாங்க, கார்போஹைட்ரேட் தான் நிறைய எடுத்துக்கிறோம். அப்படிங்கும் போது தெர்மிக் எஃபெக்ட் 5% 15% வரைக்கும் நடக்கும். அப்ப நம்ம எல்லாருமே எந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவோம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு எல்லாமே இந்த செகண்ட் கேட்டகரியில தான் தமிழ்நாடு பீப்புள் எல்லாமே முக்காசி வந்துருவோம். பிகாஸ் வி ஆல் கன்சியூம் ரெகுலர் இன்டேக் ஆஃப் கார்போஹைட்ரேட். ரெகுலரா அரிசி தான் அப்படிங்கிற சாப்பாட தமிழ்நாடு பீப்புள் எல்லாருமே பின்பற்றிட்டு வரும். சரியா? நான் போன வாரம் அரிசி சமைச்சேங்க. வாரத்துல ஒருக்க தாங்க அரிசி சாப்பாடு அப்படின்னு யாராச்சும் இருப்போமா? இல்ல. இன்னும் ஒரு சிலர் வீட்டுல 3 வேளை காலையில நாங்க சாப்பாடு ரைஸ் தாங்க. இட்லி, தோசை எல்லாம் என்னைக்காச்சும் போடுவோம். நைட்டு வேணா 2 தோசை ஊத்திக்கணும். மத்தியானம் இது, நைட்டு கொஞ்சம் ரைஸ் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது? இட்லி தோசையும் பட் நம்மளுக்கு இதுதான் மாவு, அதே மாவு தானே, அரிசி மாவு தானே. சோ கார்போஹைட்ரேட் நீங்க நிறைய எடுக்கும் போது இந்த தெர்மிக் எஃபெக்ட் 5% நடக்கும். சரிங்க, இந்த கார்போஹைட்ரேட் விடுங்க. யார் ஒருத்தங்க வெளியில சாப்பாடு வீட்டுல வறுத்து பொரிச்சு முறுக்கு சிப்ஸ் இது இப்படியா சாப்பிடுறீங்களோ தெர்மிக் எஃபெக்ட் 0-5% உள்ள நடக்குமா? அப்ப உங்க உடம்புக்குள்ள தெர்மிக் எஃபெக்டே கம்மியா தான் நடக்குது. சாப்பிட்ட சாப்பாட சரியா அது வந்து எனர்ஜியா கொடுக்கவும் தெரியல, யூஸ் பண்ணவும் தெரியல. அப்ப கொழுப்பா அப்படியே படியும். சரியா? அப்ப சாப்பிடுற சாப்பாடு கொழுப்பாக இருந்தாலும் கூட நீங்க புரோட்டீன் இதெல்லாம் நிறைய கொடுத்தாதான் கொழுப்பு ஒட்டாம வெளியில உடம்புல வந்து யூஸ் பண்ணிரும். சோ இந்த தெர்மிக் எஃபெக்ட் கம்மி ஆக 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 உடம்புல கொழுப்பு கூடிக்கிட்டே போகும். அதுதான் மெயின் ரீசன் தொப்பை வைக்கிறதற்கு தமிழ்நாடு பீப்புள் தொப்பை இருக்கிறது காரணம். இது மெயின் ரீசன். நம்ம அரிசி சாப்பாடை சாப்பிடுறோம், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணல, நிறைய சாப்பிட்டு வச்சிடறோம். இதுதான் காரணம். சரியா? சோ தெர்மிக் எஃபெக்ட் கம்மியா நடக்குது நம்ம உடம்புக்குள்ள. தெர்மிக் எஃபெக்ட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு வைக்கும், வெயிட்டு போடும். அப்ப நம்ம எதுக்கு புரோட்டீன் சேர்த்திருக்கோம்னா, கொழுப்பை கரைக்கும், ஒரு திருப்தியான ஃபீல் கொடுக்குங்கிறதற்காக தான் உள்ள வந்து புரோட்டீன் வச்சிருக்கோம். சோ புரோட்டீன் எடுக்கிறதுனால கொழுப்பு கரைக்கும். நான் வெயிட்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட நார்மலா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ப்ரோடேட்ல எதையாச்சும் ஒண்ணு கண்டினியூஸா கொடுக்கல, அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் முன்னாடி மாதிரி நொறுக்கு தண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. முன்னாடி ட்ரெஸ் கொஞ்சம் அப்படியே டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடம் எல்லாம் அந்த கொழுப்பு எல்லாம் கம்மியா இருக்குங்க, தொப்பை எல்லாம் கொஞ்சம் கம்மியா வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் உங்களுக்கு அவ்வளவு நன்மை கொடுக்கும்.
அது போக புரோட்டீன் கொடுக்கும் போதோ உடம்பு ஸ்டார்ச் இதெல்லாம் கொடுக்கும்போது கூட சேர்த்து நீங்க எதை கொடுக்கணும், இன்னொரு சட்டை கொடுக்கணும் அவசியம். ஸோ புரோட்டீனுக்கு ஃபைபரை கொடுக்கணும். புரோட்டீன் மட்டும் கொடுக்கறத விட புரோட்டீன் பிளஸ் ஃபைபர் இருக்கிறது தான் நல்ல வித்தியாசம் தெரியும். நார்ச்சத்தும் உங்களுக்கு பசித்தன்மையை குறைச்சு ஒரு சர்டைட்டி ஃபீல் கொடுக்கறதுனால அதையும் உள்ள வச்சிருக்கோம். சரியா? ஸோ இதை நம்மளுக்கு கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். நம்மளுடைய கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட் நான் சொன்னேன்னா நீங்க அதை மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்க தேவை இல்லை, ஒண்ணுமே செய்யாதுன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா கிளினிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. இது எடுக்கிறவங்க கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிருக்காங்க. யாரெல்லாம் இதை 90 நாட்கள் எடுத்தாங்களோ இடுப்பு சுற்றளவு 4 இன்ச்சு குறைஞ்சிருக்கு ஆவரேஜா. இப்ப 40ன்னு இடுப்பு சுற்றளவு இருந்துச்சுன்னா 36க்கு வந்திருக்கு. உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு 7.6% கம்மியா இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு சூப்பர். சோ இதுக்குள்ள உங்களுக்கு 15 ஷேஷே இருக்கும். 15 ஷேஷே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷேஷே. அப்போ மாசத்துக்கு நீங்க 2 டப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இதை எப்போது எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்? மதிய உணவு எடுத்துக்கலாம். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல லோ ஃபேட், கேலோரிஸ் கம்மியா இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடணும். அது எப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஒண்ணும் இல்ல, வீட்டுல நீங்க 4 லிட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா 1 லிட்டர் ஆயில வாங்குறதே விட்டுருங்க. கொஞ்சம் நான் எப்பயாச்சும் ஃப்ரை பண்ணி நாங்க இப்ப வெண்டைக்காய் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுவோம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்றதுக்கு காலிஃபிளவர் ரோஸ்ட் போடுவோம், கூழ் வடகம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. ஃபுல்லா சாப்பாட்டுல அவிக்கிறது, ஸ்டீம் பண்றது அப்படி கொண்டு வாங்க. எக்ஸ்ட்ராவா கீ, பட்டர், ஃப்ரைடு ஃபுட், பேக்கரி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர், நூடுல்ஸ், எவ்ரிதிங், முறுக்கு, கேக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு பண்ணாதான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுக்கும் போதே நம்ம உடம்புல கொழுப்பு கரையும். கொழுப்பை கரைக்கும் போது சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் கொழுப்பை குறைச்சிருக்கணும் இல்லையா? சோ இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். சோ அப்ப அவங்க காலையில மத்தியானம் எல்லாம் எப்பயும் போல சாப்பிட்றலாமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில மத்தியானம் எப்பயும் போல சாப்பிட்ற சொல்லுங்க. பட் நைட்டு சாப்பாடே நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் தான். நைட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சரியா? ஏன்னா நம்மளுடைய வயிற்றுக்குள்ள நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் டின்னருக்கு கொடுக்க போறோம். அதுல இருக்கிற மூலிகைகள், அந்த பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா கொழுப்பை கரைக்கிற வேலையை பண்ணும். அப்ப வயிறுக்குள்ள அது மட்டும் இருந்து உடம்பு அப்சார்வ் பண்ணி அதை செய்யும் போதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சாப்பிட்டுட்டு இது பண்றதை விட சாப்பிடாம வயிற்றுக்குள்ள எம்டியா வெறும் நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் பண்றது நல்ல உடம்புக்கு ரிசல்ட் தெரியுங்கிறதுனால நைட்டு சாப்பாடு நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் கொடுக்கும்போது டின்னர் எடுத்துக்க கூடாது. நைட்டு சாப்பாடே நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் தான். சரியா? சிறு குழந்தைகளுக்கான ப்ராடக்ட் இது கிடையாது. குழந்தைகள் குண்டா இருந்தாலும் நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப்லாம் எடுக்கக்கூடாது. 18 வயதிற்கு மேல் இருக்கிறவங்க, ஆண்கள் பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுத்துக்க சொல்லணும். அது போக பாடி ஸ்கேன் மிஷின்ல ஏறி நிற்கும் போது ஃபேட் பர்சன்டேஜ் 30க்கு மேல இருக்கா எல்லாரும் எடுத்துக்கோங்க. தொப்பை இருக்கா எடுத்துக்கோங்க. உடம்புல நீங்க வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா எடுத்துக்கோங்க. சரியா? பிஎம்ஐ கூட இருக்கா எடுத்துக்கோங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா நைட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நைட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள ஷேஷையா இருக்கும். நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுக்கிறீங்க. லோ ஃபேட் மில்க், இப்ப நீங்க பாக்கெட் பால் வாங்குறீங்கன்னா லோ ஃபேட் மில்க்னு கேட்டு வாங்குங்க. இல்லாட்டி தண்ணீர், இல்லாட்டி பசும்பால், ஏதோ ஒண்ணு. சரியா? 1 டம்ளர் பால், 1 ஷேஷை நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் நல்லா போட்டு ஒரு நிமிஷம் போல கிண்டிட்டு குடிச்சிடுறீங்க. நைட் 8 மணிக்கு சாப்பிடுவீங்களா? ஓகே, 8 மணிக்கு இதை குடிச்சிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல தூங்குறீங்க. சரியா? இது எவ்வளவு நாளுங்க எடுத்துட்டு வரணும்? நீங்க 80 கிலோ இருக்கீங்களா? எவ்வளவு குறையணும்? 70? உங்க பிஎம்ஐ 70 வரணுமா? 65 வரணுமா? 65 வர்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கிலோ நீங்க குறையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட் வெயிட் வர வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுவும் தொப்பை நிறைய இருக்குங்க எனக்குன்னா அதெல்லாம் லாங் ப்ராசஸ். நல்ல முறையில தொப்பையை ஃபுல்லா குறைக்கணும்னா நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுக்கணும், கூட ஒர்க் அவுட் பண்ணணும். இதையும் சொல்லிதான் கொடுக்கணும். இது ஒரு மேஜிக் பொடி கிடையாது. ஓகே, இதை எடுத்துக்கோங்க. நீங்க ஃபுல்லா ஒரே மாசத்துல வெயிட் கரெக்ட் ஆயிரும் அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். கூட சேர்த்து நான் சொல்ற சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. சரியா? ரொம்ப ரைஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபுல்லா நீங்க ஆயிலி, கீ, பட்டர், ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும் மஸ்ட்.
நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மஸ்ட். அப்பனாதான் ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். 6000 நடைகள் நடந்திருக்கு. சோ ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த மனிதர்கள் வாழ்நாள் ஃபுல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்டரிய புரட்டி பார்த்து என்னப்பா பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 8000 நடைகள் நடந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சிலர் வந்து 1000 நடப்போம், 2000 நடப்போம், 4000 நடப்போம். 4000 பண்றவங்களுக்கும் 8000 பண்றவங்களுக்கும் 6000 பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, 8000 ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், 6000 நடக்கிறோம்னா ஒண்ணுமே செய்யாதுங்க, பயப்பட தேவையில்லை. பட் 4000த்துக்கு ஏதாச்சும் செய்யும். நான் நடக்கவே இல்லைங்கன்னா எல்லாமே செய்யும்னு சொல்லலாம். சோ நடந்திருக்கணும், 1 மணி நேரம் நடந்திருக்கும், அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் தொடர்ந்து நடந்திருக்கணும். 6000 ஸ்டெப்ஸ். நீங்க வாட்ச் வச்சிருந்தீங்கன்னா 6000 ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. மாடி படிக்கட்டுகள் ஒரு 250. அது போக நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ்டு டயட்டா தான் இருக்கணும். நீங்க உங்களுடைய கேலரி இன்டேக்கை வந்து குறைச்சிருக்கணும். அது என்னங்க கேலரி இன்டேக்கை குறைச்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சாப்பிட்டு சும்மா அப்படியே திணிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையே செய்யாம நல்லா பிரியாணி சாப்பிட்டோமா, சிக்கனை சாப்பிட்டோமா, இதை சாப்பிட்டோமான்னு ஜங்க் எல்லாம் சாப்பிட்றத நிறுத்தணும். சரியா மேம்? எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 4 மாசம் எடுத்தேன். நான் டார்கெட் பண்ண வெயிட் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன்? நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் பண்றதை நீங்க நிறுத்திக்கோங்க. பட் அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் 1 மாசம் எடுத்துக்கோங்க. சரியா? அப்ப எல்லாருமே கூட நம்ம வந்து மேம் எனக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கு மேம், வெயிட் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோ தான் குறைக்கணும், அப்ப நான் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். சோ 6 மாசத்துக்கு ஒருக்க நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுத்து நீங்க அது வரைக்கும் சாப்பிட்ட கெட்ட கொழுப்பை உடம்புல தங்க விடாம வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? சோ இது ரெகுலரா நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வெயிட் எவ்வளவு கம்மியாகணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுத்துக்கோங்க. கூட சேர்த்து என்னன்னா நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆயில கம்மி பண்ணணும், சால்ட்டை கம்மி பண்ணணும், சுகருக்கு நோ, ஒயிட் ரைஸை கம்மி பண்ணுங்க, மைதாவை நோ, மைதாலாம் தேவையில்லை, வாங்கவே வாங்காதீங்க. இல்லாட்டி ஒரு ஃப்ரூட் சலட் அது மாதிரி சாப்பிடுங்க. லஞ்சுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம தான் ஹேபிட் ஆக்கி வச்சிருக்கோம். கண்டிப்பா ஒயிட் ரைஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவோ இருக்கு. சரியா? சோ கம்பு, கேப்ப, கவுனி அரிசி, ப்ரௌன் ரைஸ் எதுலனாலும் நம்ம சமைக்கலாம். சரியா? முன்னாடிதான் நம்மளுக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா கூட நீங்க யூடியூபை பார்த்து படிச்சுக்கலாம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா சமைக்கிறோம். ஃபுல்லா அரிசி சார்ந்த சாப்பாடு வேண்டாம், அதை விட்டுற சொல்லுங்க. சரியா? சோ அப்படி பண்ணாலே வெயிட் குறையுங்க. நீங்க 3 டைம்ஸ் ரைஸ் எடுக்கிறதே கண்ட்ரோல் பண்ணுங்களேன், அதுக்கே குறையும். சோ ஆஃப்டர்நூன் நீங்க அரிசி நிறைய சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதுல வந்து காய் நிறைய வச்சு சாதம் கம்மியா வச்சு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சரியா? சோ இப்படி நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து நீங்க சாப்பிடுற இதுலவே வந்து ரிச்சா சத்து இருக்கிறதா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆயிலி ஃபுட் இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வர கூட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் எடுக்க உங்களுக்கு கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்கும். கூட எக்ஸசைஸ்ங்கிறது 100% பண்ணிருக்கோம். எக்ஸசைஸ்ங்கிறது எதனாலும் சரி, வாக்கிங், ஜிம்மு, டான்ஸு, ஸ்விம்மிங்கு, ஸ்கிப்பிங்கு ஏதோ ஒண்ணு பட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணீங்கன்னா அருமையா ரிசல்ட் தெரியும். அது போக இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாயிருவாங்க பயங்கரமா. ஏன்னா நம்ம உள்ள இருக்கிற கொழுப்பலை குறைக்கிறோம். சரியா? உங்களுக்கு 2க்கு 3 4 வேலை சேர்த்து பண்ணுவாங்க, அழகா கொழுப்பை குறைப்பாங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். இதுதான் நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப். இதுல டவுட் இருக்குங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது போக இன்னொன்னு, நான் டூல்ஸ் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கினா 500 ரூபாய்க்கு வாங்கினா
அந்த டைரி இது ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஆன்லைன் ஆஃபர் கிடையாதான். இன்னைக்கு டெல்லியில வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம்ல வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த டூல்ஸ் அந்த ஃப்ரீ வந்து அவைலபிளா இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்க ஃபங்க்ஷன் அங்க நடக்கிறது, அங்க டூல்ஸ் அது வந்து இலவசமாக இருக்கும். சொல்லுங்க ஜெயஸ்ரீ மேம். மேம் சொல்லுங்க. கேக்குதா மேடம்? கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. மேடம் அவங்களுக்கு சுகரும் இருக்கு, பட் தொப்பையும் இருக்கு